சேர்த்து அப்புறம் குடிலுக்கு போடுறேன். குடிலுக்கு போட்டு நெருப்பு வீடியோ பார்க்குறாங்க. நீங்க கூடுதலா விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் போடுற நீங்கள் எங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. 10 கிராம். சரி, அதுங்க வந்த நீங்க மண் வந்து எங்க போனாலும் எங்களுக்கு பின்னால வேறும். அதான் பணப்பெயர் கோயில கண்டன்னு சொல்லுவாங்க. என்ன நாங்களும் வந்து படுக்கலாம் போல கிடுக்குல இப்ப வீட்டை பாக்குறது வந்து நல்ல குளிர்மையா இருக்கும். நல்ல குளிர்மையா இருக்கும். நடப்பதுக்கு தயாரா இருக்கு. நாளைக்கு நாங்கள் தர்மாண்ட வீடியோ பாக்குறாங்க. நீங்க கூடுதலா விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் போடுற நீங்கள் எங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. பயனுள்ளதாகவும் இருக்கும். வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, யாழ்ப்பாணத்துல புன்னாலை கட்டுவன் என்கின்ற இடத்த நிக்கிறேன். இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவான விவசாய நிலங்கள்லாம் இங்க இருக்கு. எங்க பார்த்தாலும் விவசாயம் தான். ஏனென்றா இங்க வந்து இருக்கிறது வந்து வளமான மண். இந்த வளமான மண்ணுக்கு வந்து விவசாயத்தை வந்து வடிவா செய்யலாம். பெருமளவு மக்கள் இங்க விவசாயத்தை செய்கிறதோட விவசாய நிலங்கள்ல அதிகளவான மக்கள் இங்க தொழில் புரிகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்க பார்த்தாலும் இந்த புகையிலை என்று சொல்லப்படுகின்ற பயிர் தான் அதிக அளவில் பயிரிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, புகையிலை பயிர். இப்ப பாத்தீங்கன்னா புகையில வந்து பெரும்பாலான இடங்களை வெட்டி கொண்டிருக்கிறோம். இது வந்து வெட்டுறதுக்கான காலத்தை அடைஞ்சிட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்ப கொஞ்சம் 2-3 நாள்ல வந்து வெட்டி விடிதான் அங்கால வெட்டி கொண்டிருக்கிறேன். அந்த வெட்டுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த புகையிலை செய்கையால எப்பளவு லாபம் வருது, எப்படி செய்யணும்னு சொல்லி எல்லாம் கேட்டு சொல்றேன். தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்க. வணக்கம். 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 இது எந்த இடம் இருக்கா சொல்லுங்க. இடம் ஈவினாமத்தி புன்னாலை கட்டுவேன். ஈவினாமத்தி புன்னாலை கட்டுவேன். ஒரு விவசாய பூமி தானே. என்ன அந்த வளமான மண்ணுகள் இருக்கிறதால தொடர்ந்து நல்ல விவசாயம் செய்யக்கூடிய மாதிரி கிடையாது. எவ்வளவு காலம் விவசாயம் செய்யறீங்க? நான் 10 வருஷம். இவர் கூட. என்ன பயிர்கள் இங்கால கூட வருது? என்ன பயிரும் எங்கட மண்ணுல இந்த காலத்துக்கு காலம் வேற பயிரை மாத்தி வைக்கிறீங்களா? இப்ப எல்லா இடமும் வந்து புகையில தானே நட்டுறீங்களா? இப்ப புகையில சீசன். இப்ப வந்து புகையில சீசன். என்ன ஏன் இந்த காலத்துல புகையில நடவணும்? ஏண்டா இந்த நாங்கள் இப்ப மார்கழி தை நோக்கங்கள்ல வச்சு வெட்டுறது. ஏனென்றா அந்த பனியில கொண்டு வந்துட வேணும். மாசி பனி கட்டாயம் தேவை. சரி சரி சரி. என்ன மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? செய்யக்கூடியதா இருக்குது. இப்ப கொஞ்சம் இந்த ஈரான் பிரச்சனால உரம் இதுகள் கொஞ்சம் சொல்லினோம் இருக்குது. இப்ப இருக்குது. உரங்கள் எல்லாம் விலை கூடுதோ? விலை கூடிடுது. கூட போகுதுன்னா கூடிடுது. சரி சரி சரி. புகையில எப்படி செய்யணும்? தோட்டத்துல கதைப்புண்டா இதுல என்ன வீடெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க என்னத்துக்கு? இது நாங்கள் நல்ல வெயில் நேரம் இதுல இளைப்பாருவோம், வேலை செய்து நல்லா இருக்கு. அந்த கிடுக்குல இப்ப வீட்டை பார்க்கறது வந்து நல்ல குளிர்மையா இருக்கும். என்ன மற்றது இப்ப கிளப்பின வெங்காயத்தை கட்டி வச்சிருக்கிறோம். வைகாசிக்கு இதை தாப்பம் அடுத்து. இது வந்து வித வெங்காயம் கட்டி வச்சுக்கிறோம் நடுகைக்காக. பாருங்க, இதுக்கு வந்து வித வெங்காயம் கட்டி வச்சிருக்கிறோம். இது இல்ல நேரம் இதுக்கான சமையல் முழுக்க சமையலும் இதுக்கு செய்யலாம். நாங்கள் பகல் அடுப்பும் இருக்கு. தண்ணி ஊத்தி குடிப்போம். அங்கால வந்து குடில் அதையும் பாப்போம் இருக்கா. குடில் கிடாக்கு ஆடு கட்ட மாடுகள் கட்டுறதுக்காக குடி. வாங்கம் இருக்கு. அதுல இப்ப வெங்காயம் கிடக்கிறபடியா அந்த வாங்கல அதுல போய் நித்திர வெயில் நேரம் அதுக்கு நித்திர விடுவீங்க. நல்ல இருக்கு. என்ன நாங்களும் வந்து படுக்கலாம் போல. சரி, என்ன மாதிரி இதை எப்படி செய்யற நீங்க செய்ய முறைய இருக்கா சொன்னீங்களா? நாங்கள் முந்தின காலங்கள்ல இங்கே புயல நாத்து இங்கேயே போட்டு நாங்கள் நடுறது. முந்தைய நாங்கள் இங்கேயே புயல நாத்த போட்டு நட்டு எடுத்தது. இப்ப மண் சாட்டி மாத்துறதுக்காக பொலிகண்டி உங்களை நாத்த வாங்கி வந்து நட்டு வளர்த்து எடுக்கிறோம். அது என்னதுக்கா பொலிகண்டியில இருந்து நாத்து எடுக்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு மண் மாற்றம் தானே. மண் மாற்றம் அதுக்காக. சரி சரி. கண்டு நாத்து எடுக்கிறேன்டா அது எவ்வளவு விலை வரும் ஒரு நாத்து? அது ஒவ்வொரு சீசன்களை பொறுத்தது. காலத்துக்கு கிளம்புற 20 ரூபாய்க்கும் வரும், 10 ரூபாய்க்கும் வரும், 5 ரூபாய்க்கும் முடங்கி இருக்கும். நாத்து வந்து விதை வந்து நீங்க கொடுக்குறது? சில பேருக்கு நாங்கள் கொடுக்கறது, சிலது விதை கொடுக்குறோம். என்ன மாதிரி இதை செய்ய வேணும்ன்ற விளக்கத்தை சொன்னீங்களா? கட்டி இருக்குது. என்ன கட்டி இதை போயில கண்டுக்கு தான் திருப்பி கட்டிக்கிறாங்க. திருப்பி அடுத்த இடம் 2 தினம் வைக்கலாமா?
இது தர பீட்ரூட் நின்றபடியா இப்ப பீட்ரூட் எடுத்து போட்டு தோட்டத்தை கட்டி இப்ப திருப்பி நடுறோம். சரி சரி. அப்ப இது பொயில கண்டுக்கு வந்து முதல் நீங்கள் இயற்கை பசல தான் போட்டு உழுறோம். எரு போட்டு உழுதுதான் வன்னியர் தான் முதல் பதைக்கணும். சரி சரி சரியா. முதல் பறிச்சு உழுதுட்டு பிறகு ரசாயன பசலையும் தேவை. ரசாயன பசல வச்சு கட்டாயம் உரம் இல்லாம கொன்றையில உரம் இல்லாம. சரி சரியா. அப்ப முதல் உழுது எல்லாம் இதாண்டு போட்டு பிறகு வந்து கண்டை நடுவீங்க, தோட்டம் கட்டிட்டு இப்படி புள்ள புடுங்கல் கூலி வேளாருக்கு வந்து ஒரு வகை 10,000 ரூபாய். பொம்பளை வேலை வந்து இப்ப என்ன கொண்ட்ராக்ட் கணக்கு இப்ப இதுல 3,500 ரூபாய் கண்டு கிடாக்கு 1000 கண்டைக்கு கொண்ட்ராக்ட் மாதிரி. இப்ப தோட்ட வேலைக்காரர் வந்து கொண்ட்ராக்ட்லாம் வந்து வேலை செய்யணும். கொண்ட்ராக்ட் கண்டால் இப்ப உலகத்தை கண்டு முடிய ஒரு 80,000 ரூபாய். சரி சரி சரியா. அப்படித்தான் இப்ப கொண்ட்ராக்ட். சரி சரியா. இந்த வேலைக்காரரை பிடிக்கிறது கஷ்டம். சரியா. கட்டடவைக்கு ஆக்கலாங்க. கட்டடவே எவ்வளவு நாள்ல செய்யும்? அது என்ன செய்யறேன் நீங்க? அதே மாதிரி சொன்னீங்க. தலைப்பு இப்படி வட்டினா பிறகு தலைப்பு இப்படி வட்டினா பிறகு அந்த ஒரு கிழமை நுள்ளி கொடுத்துறாங்க. இதான் கட்டு இப்படி கட்டு வேற இலைக்கும் இப்படி கட்டு வேற இப்படி மடிச்சு வர்றாங்க. இதை ஒடிச்செடுக்கணும். இது என்னத்துக்காக இதை எடுக்கிறது? கீழே முட்டிக்கொண்டு இலை இழுத்து கட்டு வளர்ந்து. சரி பெரிய இலையே. சரியா. இவ்வளவுக்கு வருது என்ன இல்லை? ஆமா. கட்டு எடுக்கிறபடியே தான் இவ்வளவுக்கு இல்லைன்னா அந்த கட்டு இது இந்த மூச்சு எடுத்துரும். அதுக்காகத்தான் சத்து வந்து இலைக்கு போகும். இது எவ்வளவு காலத்து பயிர் போயில? 4 மாதம் 4 மாதம் கூடும். 4 மாதம் கூடும். 6 மாதமும் செல்லும். உற்பத்தி செலவுகள் எப்படி இருக்குது? உற்பத்தி செலவு கடன் செலவு. இது கடன் செலவு கூட. ஆமா, செலவு உண்ண பயிரான் இது. அதான் பணப்பெயர் போயில கண்டன்னு சொல்லுவாங்க. என்னதுக்கா பணப்பெயர்ன்னு சொல்ற? அந்த தொகையா பணம் வந்து உழைக்கலாம். நாங்கள் சில்லறை பயிர் நாங்கள் அன்றாடம் சந்தையை கொண்டு அதை நாங்கள் வீட்டு சாமான எல்லாம் வாங்குவோம் தானே. அப்ப இது வந்து எல்லாம் சேர்த்து லொட்டா வரும். இப்ப 10 லட்சமோ 15 லட்சமோ சேர்ந்து வருது. அதான் ஒரு பெரிய பணப்பெயர்ன்னு சொல்றோம். சரி சரி சரியா. என்ன மாதிரி இப்ப விலையால எப்படி போகுது? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நல்ல கண்டுகள் 400 ரூபா 450 ரூபா போகும். 450 ரூபா போகும் ஒரு கண்டு. 450 ரூபா போகும். மண்டா கூட கிட்டத்தட்ட இல்ல வருமானம் பெரும் ஐயா தான் கண்டு. ஐயா தான் கண்டு. கிட்ட வாங்க ஐயா. இது ஐயா வைக்கப்படுறாரு. வாங்க ஐயா. தொழிலாளின்னு சொல்லக்கூடாது, முதலாளின்னு சொல்லி. தொழிலாளி தான் தானும். நானும் தொழிலாளி தான். அது சரி, எல்லாரும் தொழிலாளி. இவ்வளவு 20 லட்சம் ரூபாய் வித்துருக்கு. ரெண்டாவதுல செலவு உங்களுக்கு எவ்வளவு முடிஞ்சிருக்கு ஐயா? வாங்க ஒரு 7 லட்சம் 10 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு 10 லட்சம் ரூபாய் லாபம். செலவுன்றதும் வந்து நியாயமா இருக்கு. அப்ப இதுக்கு வந்து நாங்க இனி வேற சில்லறை பேரும் தான் வைக்க போறோம். ஒரு மருந்து அடிக்க 5000 முடியும். கிட்ட வாங்க. மைக்கு இல்ல விரட்டும் ஐயா, விரட்டும். எடுக்கலாம். தள்ளி போட்டு வா. தள்ளி வா. இதால சொல்லுங்க ஐயா. என்ன மாதிரி என்னென்ன சில வேலைக்கார தொழிலாளர் அப்படி இருக்கு தானே? வந்து 3500. உங்களுக்கு 2000. உங்களுக்கு 2000 சம்பளம். சாப்பாடு 2000 கொடுக்கும். சாப்பாடும் கொடுக்கும். 2000 சாப்பாடு கொடுக்கும். அதே மாதிரி இதுவும் தானே. என்ன இது கட்டடவே காசு கூட இல்ல. கட்டடக்க காசு கூட 3000. கட்டெடுக்கிறதுக்கு சம்பளம் கூட. விவசாயம் எப்படி உங்களுக்கு இந்த காலத்துல இப்ப செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இல்ல நட்டம் ஆகாமோ? அது எங்கண்ட ரீதியில இப்ப நாடா இப்ப பழமையா போல இப்ப இங்க ஜனாதிபதி மாறின பிறகு இப்ப எல்லாம் ஓகே இருக்கு, செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எரிபொருள் கிடாக்கு. ஆனா விலை கூடிக்கொண்டு போகுது. பயிருக்கு ரைக்கத்தான் போகணும். ஆனா தட்டுப்பாடுகள் வந்து இல்லாம கஷ்டம் தானே. 4 நாளைக்கு ஒருக்கா நாங்க ரைக்கத்தான். உங்களுக்கு என்ன நீங்க மண்ணெண்ணெய் பாவிக்கணும்? ரெண்டும் பாவிக்கணும். மண்ணெண்ணையும் பாவிக்கணும், கரண்டும் பாவிக்கணும். ரெண்டும் இருக்கு. நாங்கள் ரைக்க வந்து போயில கண்டு கொஞ்ச நாள் வரை மட்டும் நாங்கள் மண்ணெண்ணெய் தான். ஏனென்றால் அது தண்ணி அடி அந்த வேகமா வந்தா கண்டு வந்து கிளம்பிடும். அதுக்காக நாங்கள் சிலோவில் வச்சு வைக்கிறாங்க. மிஷின்ல சிலோவில் பழைய காலத்து மாதிரி நாங்கள் சிலோவில் வச்சு வைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வேலைக்கே விரல் கொண்டே நாங்கள் 2 விரல் ஃபுல் பண்ணுவோம். மண்ணெண்ணெய் ஃபுல் பண்ணுவோம். அதுல பேருந்து இழுத்து தான் நாங்கள் அளவுல செய்யறாங்க. பேருந்து கோயிலுக்கு பெரஞ்சா பிறகு பேருந்து நாங்கள் இதுக்கு மாத்துவோம். கரண்டுக்கு மாத்தி தான் மோட்டரால வைக்கிறாங்க.
அப்ப இங்க இருந்து உங்கள்ட்ட புயலக்கண்டு எடுத்து கொண்டு போய் அதுக்கு பிறகுதான் அவர்கள் பதப்படுத்தி வந்து விற்பாங்க. ஓ அவை உணர்த்தி எங்களுக்கு தீர்ந்தால் இது விளைச்சோம்னு சொல்றீங்களா தானே? ஓ அது அந்த தீர்ந்து பதப்படுத்தி வித்தா பிறகுதான் எங்களுக்கு அந்த ஒரு தவணை ஒன்று வரும். தவணை பிறகு அந்த காசு எங்களுக்கு தருவாங்க. ஆமா. சரி சரி. அது சில பேரை வந்து ஏமாத்துவாங்க. அப்ப முன்னுக்கு காசு தர மாட்டாங்க. இல்ல சில வியாபாரிமார் ஒரு கிழமையிலும் 2 கிழமையிலும் காசு தரவே இருக்கணும். சில பேர் 1 மாசம் 2 மாசம் சிலதான் 6 மாசத்துக்கு. என்ன அடிப்படையில கொடுக்குறீங்களா? எங்களுக்கு புரோக்கர் நம்பிக்கை கட்டாக்களும் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எல்லாம் கண்டெல்லாம் பெட்டி ஏற்றி முடிச்சு வீட்டை போன அடிக்கிறாங்களும் இருக்கு. ஏன் வந்து நீங்க சில பேர் காசும் இல்லை. சரி கண்டு பட்டி கொடுத்தா அப்புறம் காசும் இல்லை. அப்படி நியாயமான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்பிக்கையானங்களுக்கு தான் அப்ப கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு சில வச்சு இதாண்டு கொடுக்குறீங்க, அப்புறம் கையில காசு விராட்டி ஏன் என்னதுக்கு உடனே காசை தாரையில அவை வித்து தான் தருவாங்க. அதையும் வித்து தான் தருவணும். அப்ப என்னென்ன பயிரிஞ்ச வேற செய்யலாம்? இப்ப எங்கண்ட வந்து செம்பாட்டு மண் எங்க போனாலும் நாங்க எப்படி கால் கழுவினாலும் எங்கட மண் வந்து எங்க போனாலும் எங்களுக்கு பின்னால வேறும். ஆமா ஆமா. ஏனென்றால் எங்கட காலில் மண் எங்கட மண் இந்த மதிப்பை காட்டி கொடுக்கும் வழியால. ஆமா ஆமா அது சரி. அதே மாதிரி இந்த எங்கண்ட செம்பாட்டு மண் வந்து எல்லா பயிரும் வரக்கூடியது. தோட்டத்துல வேலை செய்யற ஒரு சந்தோஷம் தானே. என்ன இதுக்கு நடுறதுக்கு தயாராயிருக்கு. ஓ இனி நாளைக்கு ரஜ்ஜை போட்டு அப்படியே நடுறது. நாளை வச்சிருக்கேன். சரி சரி. காய போடுறதோ? நீங்கள் தான் எடுக்கிறீங்களோ? வாகனம் அந்த பாருங்க, இந்த அண்ணா வெட்டி கட்டி கொண்டு நிற்கிறார். அண்ணா வணக்கம். முகம் காட்ட மாட்டார். பேர கேட்போம். அவரையா? தொழில் தானே, என்ன களை பண்ணா தான் பயப்படும். இப்போ பாருங்க, இதெல்லாம் வெட்டி போட்டுக்கிறாக்கு. இப்படி அந்த தோட்டம் எவ்வளோ அண்ணா போனது? ஒரு கண்டு 450 ரூபா. ஒரு கண்டு 450 ரூபாய்க்கு வந்து வித்திருக்கிறேன். அப்படி ஒரு 5 லட்சம் வருமே. 2600 வண்டி இருக்கு. 2600 கண்டு இருக்கு. 10 லட்சத்துக்கு மேலே இந்த தோட்டம் வந்து போயிருக்கு. என்ன வடிவாடுங்க நான் பார்க்க மாட்டேன். அது நீங்கள் எந்த இடத்துல இருந்து இங்கே வாரீங்க வேலைக்கு? வடமராஜி கம்பசெட். இதை கொண்டே நீ என்ன செய்யணும்? இதை கொண்டே நீ வெயிலில் காய போட்டு இந்த பழத்துக்கு வரும். எந்த பழத்துக்கு எடுக்கணும்? இந்த பழத்துக்கு எடுத்து தும்பிருக்கல்ல இந்த ஈக் அதால் முடிஞ்சு அது வெஞ்சு கோயிலையாக சோறு சேர்க்கும். சேர்த்து அப்புறம் குடிலுக்கு போடுறோம். குடிலுக்கு போட்டு இல்லை நெருப்பு பூவும் பூவை போடுறோம். பூவா போடுவோம். பூவை போட்டு சில வேறு அடுத்த கட்டமாக பானி போடுவோம். பானி கோயில் அதுக்கு அடுத்து சில வேறு புளியோ ஒரு பூயோட வேண்டிக்கொண்டு போகணும். சரி சரி சரி. இந்த முதலாளி எல்லாம் பூவை போட்டு அப்படியே கொடுக்குறோம். பூவை போட்டு அப்படியே கொடுக்குறோம். பானுக்கு வைக்கிறோம்.
ஒரு கண்டு 450 ரூபா போயிருக்கு என்ன? இப்போ நீங்கள் என்ன வேறு வேறு இடங்களுக்கு போய் வேலை செய்கிறதோ? சரியா, நன்றி. பயிர் வந்து விளைஞ்சி வரும் 4 மாத பயிர் என்ன? ஏரா போஸ். ஓ ஓ அந்த பிளான்ல நிற்கும். ஓ விடிய வந்தனாங்க 10-12 மணி வந்தனா. வந்து இப்படி வெட்டணும், வாடகை போடணும். அதுக்கு பிறகு துண்டு போட்டு இப்படி கட்டி கொண்டு ஒரு கண்டுக்கு 16 வந்து ஒவ்வொரு மாதிரி 16, 17, 18 அப்படி போகும். ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம் சம்பளம்? நான் வேலையில் இருக்கிறேன். ஒரு 5000 ரூபா உழைக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்படியே வராது என்ன? நீங்கள் தான் கட்டியும் கொண்டு போகணும் என்ன? கொண்டு கயிறு இப்படி மரங்கள் நட்டு இப்போ இந்த மதியில் உள்ள காயை போட்டிருப்பேன் கூட போட்டிருப்பேன், நான் பார்த்துருக்கேன். கயிற்றுலையும் போடுறது காய போட்டு இந்த அந்த காடு நம்ம அதுக்கு எடுத்து தாச்சு. 12 மணியா? ஏற்றுறதுக்கு பாருங்க, வாகனம் தயாராக நிற்கிது. இதெல்லாம் ஏற்றி கொண்டு போயினா அப்படியே ஒரு முதலாளி எடுத்து அதை பதப்படுத்தி அங்கால விற்கிற மாதிரி தான் இதை செய்யணும். இது என்ன மிளகாய் பழம் ஆயிரீங்க? ஓ என்ன மாதிரி மிளகாய் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? அங்கால புகையில செய்கிறீங்க, இஞ்சால மிளகாய். இது சீசன் முடியுது போலடாக்கு என்ன? இல்ல, இது கொஞ்சம் இந்த மழைக்கு அடிபட்டு கொஞ்சம் கண்டு பழுதாகி திருந்தி வருகுது. மருந்து அடிச்சு எடுக்கிறோம் இப்ப. சரி சரி, மருந்து எடுத்து அடிச்சு கொண்டு இருக்கு. ஏண்டா முதல் போட்ட மேடிகள் மழைக்கு 3 தடவை அழிச்சு இப்ப 3ஆம் முறை போட்டு தான் இது நட்டினாங்க. அப்ப 3 தடவை சிலவு வந்து கூட வேற. ஒரு பேக்கெட் 4000 ரூபா அப்படி செலவு தான். ஒரு பேக்கெட் 4000 ரூபா. 10 கிராம். சரி, அதுங்க வேண்ட நீங்கள்? நாங்க மருந்து கடையில் மருந்து கடையில வேண்டி தான் உங்களை. அப்ப இது வந்து என்ன ஹைபிரிட் நேமே இருக்கு? ஹைபிரிட். எவ்வளவு எப்படி மிளகாய் செய்ய எவ்வளவு காலத்து பேர் என்ன மாதிரி? மிளகாய் செய்ய நல்லா நின்றுதண்டா ஒரு வருஷத்துக்கு காய்க்கும். ஒரு வருஷத்துக்கு காய்க்கும். என்ன கண்டு நட்ட எவ்வளவு காலத்தால காய் கட்டுவாங்க? ஒரு 3 மாசம். 3 மாசத்துல காய் கட்டு. ஆமா. இடையிடையே இந்த பாலையில வச்சிருக்கீங்களா என்ன? ஆமா, குளிர்மைக்காக. சரி அண்ணா, நன்றி அண்ணா. சரி, ஓகே, நன்றி. கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. நன்றி. இந்த பிரதேசத்துல வந்து நிறைய காணொலி வந்து போட்டிருக்கிறேன். ஓகே ஓகே, உங்களை நாங்க பாத்துருக்கிறோம். பாத்துருக்கீங்க, எல்லாம் பாத்துருக்கீங்க.